தியானம்னு சொன்னாங்க, அதனால வந்திருக்கோமா? அதுக்காக வந்திருக்கோமா? ஓகே. பொதுவாக தியானம்னாலே ரொம்ப இறுக்கமாக எதையாவது கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறது தியானம் இல்லை, இல்லையா? தியானங்கிறது நம்ம அப்படியே ரிலாக்ஸ் ஆகணும். எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு கூட இந்த நேரத்தை நாம் செலவு செய்ய இருக்கிறோம். நாம் நம்புகிற தெய்வம் நம்மை கைவிட மாட்டார். நம்புகிற நம்பிக்கை நமக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்கின்ற அந்த ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமடல் 5வது அதிகாரம் 5வது இறை வசனம் சொல்லுவதை நாம் விசுவசித்து கொண்டிருக்கிறோம். நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்கின்ற எண்ணத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். இந்த நாளிலே இறைவன் சொல்லக்கூடிய செய்தியை நாம் நல்ல முறையிலே கேட்டு அதன்படி வாழ வேண்டுமாய் கடவுள் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே சந்தித்து நமக்கு நிறைவேற்றி தரும்படியாக இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். எனவே இது ஜெபத்தின் நேரம். எனவே நாம் அனைவரும் ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுப்போம், நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்பதற்கு ஆண்டவருடைய ஆவியும் வல்லமையும் நமக்கு நிறைவாக வேண்டும் என சொல்லி இந்த நேரத்திலே நாம் ஆவியானவருடைய அருள் துணை வேண்டி நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை இன்னுமாய் மகிமைப்படுத்துவோம். பாடலாமா? சேர்ந்து பாடுவீங்களா? கரங்களை உயர்த்தி இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. அப்படியே கண்களை மூடுவோம், கரங்களை குவித்து. அன்று முடங்கி போய் கிடந்த சீடர்கள் மத்தியில மாடியில உயிருக்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் மீது ஆவியானவர் தன்னுடைய வல்லமையை நிறைவாக இறக்கி வல்லமையை கொடுத்தார். அவளுடைய பயங்கள் எல்லாவற்றையும் போக்கினார். நம்பிக்கையோடு கூட இயேசுவை நீங்கள் கொன்றீர்கள், ஆனால் ஆண்டவர் அவரை உயிர்த்தெழச் செய்தார் என்று இயேசுவை கொன்றவர்கள் மத்தியிலேயே சென்று நம்பிக்கை அறிக்கையிட்டார்கள். அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை கொடுத்தார். இந்த நாளிலே நமக்கும் அந்த வல்லமை வேண்டுமாய் கண்களை மூடுவோம். கண்களை மூடி கரங்களை குவித்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தாமே இந்த இடத்திலே நிறைவாக இறங்க வேண்டுமாய் இந்த பாடலை பாடி ஜெபிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்வீர். பாடுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். மீண்டுமாய் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். மீண்டுமாய் வாய் திறந்து வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. பாடுவோம். ஜீவ
ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். பாடுவோம். ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும். வாய் திறந்து வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். மீண்டுமாய் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே. பாடுவோம். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உமாவியை ஊற்றும். பெருமழை போலவே உமாவியை ஊற்றும். ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். கரங்களை உயர்த்தி வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆவியான தெய்வமே, உம்முடைய வல்லமையை இப்போது எங்கள் மீது நிறைவாக பொழியும். அக்கினி பிள உண்ட நாவுகளாக உம்முடைய வல்லமை இதோ எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் பிரவேசித்திருப்பதை நாங்கள் நம்புகிறோம், அதை உணர்கிறோம். தெய்வமே, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பயம், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கலக்கம், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாவற்றிற்கும் நீரே பதில் தாரும் இயேசுவே. எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள், கலக்கங்கள், சோர்வுகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடும். ஜெப ஆவியை எங்களுக்குள் நிறைவாக எழுப்பும் ஐயா. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இந்த நேரத்திலே நிறைவாக இறங்கும்படியாக, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கின்ற எனக்கு ஞானத்தை கொடுத்தருளும் தெய்வமே. என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய திருவுளம் என்ன, உம்முடைய விருப்பம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளும் விதமாக தெய்வமே எனக்கு உம்முடைய வல்லமையை தாரும், உம்முடைய ஆற்றலை தாரும், உம்முடைய ஆவியினாலே என்னை முழுமையாக நிரப்பும் என்று சொல்லி கேட்போம். என்னுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வல்லமையை இன்றைய நாளிலே நான் எடுத்துச் செல்ல வேண்டும். உம்முடைய வல்லமையை நான் செல்கிற இடங்களில் எல்லாம் கொண்டு சேர்க்கும்படியாக தெய்வமே உம்முடைய ஆவியை இந்த நேரத்திலே எனக்குள்ளாக நீர் ஊற்றுமையா என்று சொல்லி கேட்போம். கேட்கிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். தட்டுகிற பொழுது நமக்கு திறக்கப்படும், கேட்கிற பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் நிறைவாக கேட்கப்படும் என்பதை நாம் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். எனவே ஆண்டவரிடத்தில் வாய் திறந்து கேட்போம். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய வல்லமையை தாரும், உம்முடைய ஆற்றலை தாரும் என்று சொல்லி வாய் திறந்து பாடுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்.
வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசு நாமம் வாழ்க, இயேசு நாமம் வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. இயேசு நாமம் வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னுமாய உற்சாகத்தோடு கூட ஊற்று தண்ணீரை பாட்டு எல்லாருக்கும் தெரியும் தானே? அப்ப நல்லா வாய் திறந்து பாடலாமா? பாடி ஆண்டவருடைய மகிமையை வல்லமையை பெற்றுக்கொள்ளும் விதமாக கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட இந்த பாடலை பாடி ஆண்டவரை இன்னுமாய் மகிமைப்படுத்துவோம். ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. மீண்டுமாய் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னுடைய வாழ்வை நிரப்புமையா என்று சொல்லி பாடும். ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் எம்மை நிரப்பிடுமே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் எம்மை நிரப்பிடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கணம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கணம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. சிலுவையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விழா திறக்கப்பட்ட பொழுது அருளின் ஊற்றானது நமக்காக அது புறந்தோடியதை நாம் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். ஆண்டவர் தாமே திறக்கப்பட்ட அவருடைய விழாவிலிருந்து வரக்கூடிய அருளின் ஊற்றினாலே நம்மை நிரப்பும்படியாக
திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகருடைய காயங்களிலே அது வெளிப்படுகிறது என்பதை நான் விசுவசிக்கிறேன், நம்புகிறேன். ஆண்டவர் இந்த நேரத்திலே அந்த ஜீவ ஊற்றினால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என்கிற அதே நம்பிக்கையிலே வாய் திறந்து பாடுவோம். திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பிரியமானவர்களே, இந்த தவக்காலம் கடவுளுடைய அருளை நாம் நிறைவாக பெறுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம். சிறப்பாக பாவ அறிக்கையை செய்து ஆண்டவருடைய அருளை நாம் இன்றைய நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் நம்முடைய தந்தை அவர்கள் நம்முடைய ஆலயத்தினுடைய தென்புறத்திலே அமர்ந்து பாவ அறிக்கையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறேன். இதே மாதிரி ஒரு நற்செய்தி தியானத்தில் ஒரு குருவானவர் சொன்னதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு வீட்டில் திருமணமாகி ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லாமல் ஒரு மனத்தம்பதி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் போய் அலைஞ்சு திரிஞ்சாச்சு, எல்லா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாச்சு, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை. குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த குழந்தை இல்லாததுனால. ஓ மேலே குறை, என் மேலே குறை அப்படின்னு மாற்றி மாற்றி குத்தம் சொல்லிக்கிறது. மாமியார் மருமகளை பார்த்து இப்படி என் பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி காயப்படுத்துறது என சொல்லி மிக கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு சகோதரி ஃபாதர்கிட்ட போய் சொன்னாங்களாம், ஃபாதர் எனக்கு வாழவே பிடிக்கலை, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் இருக்கிறேன் அப்படின்னு. உடனே ஃபாதர் கேட்டாராம், சரிம்மா நடந்ததெல்லாம் இருக்கட்டும், இந்த நாளில் நீ என்ன பண்ணு, ஆலயத்துக்கு போய் ஆண்டவரிடத்தில் உடனே ஒப்பு கொடுத்து ஜெபி. உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த தவறுகளை எல்லாம் எண்ணி பார்த்து உண்மையிலே நாம் அருள் நிலையில் இருக்கிறோமா அப்படிங்கிறத இன்றைய நாளிலே நீ உணர்ந்து பாரு. பார்த்துட்டு ஒரு நல்ல பாவ அறிக்கையை செய், பாவ சங்கீதனம் செய். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கும் என்று சொல்லி அனுப்பினாராம். இந்த சகோதரியும் ஆலயத்துக்கு சென்று கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறாள். ஆண்டவரே, தெரிஞ்சும் தெரியாமலும் ஒருவேளை நான் பல பாவங்களை செய்திருக்கலாம் என்று சொல்லி உணர்ந்து கொள்கிறாள். உணர்ந்து குருவிடத்தில் சென்று பாவ அறிக்கையை செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்புகிறாள். 2 மாதங்கள் ஆகலை, மீண்டும் கணவனும் மனைவியுமாக அதே குருவானவரிடத்திலே வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கடவுளுடைய அருளால் என்னுடைய வயிற்றிலே நான் ஒரு கருவை தாங்கி இருக்கிறேன் என்று சொன்னாலாம். பிரியமானவர்களே, இது உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வு. இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்று பார்க்கிற பொழுது, கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவம், குறைகள். மனிதர்கள் தான் எல்லாருமே, பாவம் செய்வது நம்முடைய இயல்பாக இருக்கிறது. பலவீனத்திற்கு உள்ளான மனிதர்களாக இருக்கிறோம். நீதிமான் கூட ஒரு நாளையிலே 7 முறை தவறுகிறான் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. நாம் எம்மாத்திரம் சிந்தித்து பார்க்கணும். நான் என்ன பாவம் செஞ்சேன், என்றைக்குமே நான் என்ன பாவம் செஞ்சேன் போய் பாவ சங்கீதனம் பண்ணுறதுக்கு என்கின்ற ஒரு எண்ணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது.
நாம் பாவி என்பதை ஆண்டவருடைய முன்னிலையிலே நாம் உணர்ந்து கொண்டு நல்ல பாவ சங்கீதனத்தை செய்கிற பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், தடையாகிக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகரலான்னு பார்க்குறோம், ஆனால் ஏதோ ஒரு தடை வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய பாவம். அந்த பாவத்தை இந்த நாளில் இறக்கி வைக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். அது வேற ஒரு சுமையும் இல்லை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவ சுமை. அந்த பாவ சுமை கடவுளுடைய அருளை பெறுவதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய தடை. அதை இந்த நாளில் உணர்ந்து கொண்டு நல்ல பாவ அறிக்கையை செய்யுங்க. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்போம். அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்க, தியானித்து கொண்டே நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து இன்று இறுதியிலே திவ்ய நற்கருணை உட்கொள்ளுங்கள். தூய்மையாக்கப்பட்ட உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரை இன்று இருத்தி பாருங்கள். உண்மையிலே வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் காண்பீர்கள். இதை உண்மையிலே விசுவசிக்கணும். உண்மையிலேயே அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. நல்ல பாவ சங்கீதனம் போய் செய்து இன்னைக்கு ஆண்டவரை தூய்மையான நம்முடைய உள்ளத்தில் இன்னைக்கு இருத்தி அந்த ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் இன்றைய நாளிலே நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் நம்புகிற தெய்வம் இன்று நம்முடைய கண்களுக்கு காட்டுவார் என்கிற நம்பிக்கையோடு நல்ல பாவ சங்கீதனம் செய்யுங்கள். தந்தை அவர்கள் தென் பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். எனவே நல்ல பாவ அறிக்கையை அப்பொழுது சென்று செய்யுமாறு உங்களை அன்புக்கோடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இனமாய் ஆண்டவருடைய அருளை பெற வேண்டி வல்லமை தேவை தேவா என்கின்ற பாடலை கரங்களை தட்டி பாடி ஆவியானவருடைய வல்லமைக்குள்ளாக கடந்து செல்வோம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. உடலோடு இருக்கக்கூடிய அனைவர் மேலும் என்னுடைய ஆவியை பொழிவேன் என்று சொன்ன தெய்வம் இந்த நேரத்திலே நம் மீது தன்னுடைய ஆவியை இறக்கும்படியாக அன்று மூப்பர் வாலிபர்களை தன்னுடைய ஆவியினாலே நிரப்பி நற்செய்தியை அறிவிக்க செய்த ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தையை வல்லமையோடு கூட அறிக்கையிடச் செய்த ஆண்டவர் இப்பொழுது நம்மீது, நம்முடைய உடலின் மீது, நம்முடைய சரீரத்தின் மீது தன்னுடைய வல்லமையை நிறைவாக இறக்கி கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஆற்றலினாலே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு மாம்சமான யாவர் மேலும் ஆவியை பொழிவேன் என்று, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை பொழிவேன் என்று, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. ஹல்லேலூயா. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை,
ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தகோஸ்து நாளின் போது ஆண்டவர் தாமே தன்னுடைய ஆவியின் வல்லமை அக்கினி நாவாய் இறக்கி அப்போஸ்தலர்களுடைய பயங்களை போக்கி நம்பிக்கையோடு கூட ஆற்றலோடு கூட வல்லமையோடு கூட அவருக்கு சாட்சிய வாழ்வு வாழச் செய்த தெய்வம் நம்மையும் அவருடைய உயிருள்ள சாட்சிகளாக மாற்றும்படியாக அவருடைய ஆவியின் வல்லமை நம் மீது நிறைவாக இறங்கும்படியாக பாடி ஜெபிப்போம். பெந்தகோஸ்தே நாளின் போது பெரிதான முழக்கத்தோடு, பெந்தகோஸ்தே நாளின் போது பெரிதான முழக்கத்தோடு, வல்லமையான இறங்கி வரங்களினாலே நிரப்பும். ஹல்லேலூயா, வல்லமையான இறங்கி வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. நம்முடைய மீட்பின் நாள் என்று நம்மை பாவங்களில் இருந்தும் நம் மீது இருக்கக்கூடிய சாபங்களில் இருந்தும் ஆண்டவர் தாமே விடுதலை கொடுக்கக்கூடிய நேரமில் அவருடைய வல்லமையான ஆவி நம் மீது இருக்கக்கூடிய எல்லா சாபங்களிலிருந்தும் நமக்கு விடுதலையை கொடுக்கும். கடவுளுடைய அருளை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா பாவ கரைகளிலும் இருந்து அந்த ஜீவ ஊற்றான ஆண்டவர் நம்மை கழுவி நிரப்பும்படியாக, இயேசுவே எனக்கு மீட்பை தாரும் என்று சொல்லி தூய ஆவியின் முத்திரையினாலே என்னை முத்திரையிடும் என்று சொல்லி வாய் திறந்து பாடி ஜெபிப்போம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் ஆவி தாரும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் ஆவி தாரும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இன்றிடும். ஹல்லேலூயா, பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இன்றிடும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு சயின்ஸ் டீச்சர் அவங்க மாணவர்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், ஒரு சோதனையை செய்ய சொன்னாங்களாம். ஒரு கண்ணாடி
டம்ளரில் கருப்பு நிற ஒரு கலவையை போட்டு அது முழுக்க கருப்பு நிறத்தில் தண்ணியில் கலந்த ஒரு திரவத்தை வைக்கிறாங்க. வச்சுட்டு தன்னுடைய மாணவர்களை பார்த்து சொன்னாங்களாம், இந்த கருப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரை முழுவதுமாக இந்த டம்ளர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், வெளியே எடுக்கணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, டம்ளரை அசைக்கக்கூடாது. எடுத்து கீழே, நம்மளாம் புத்திசாலிங்க தானே, கேட்டவுடனே என்ன சொல்லுவோம், எடுத்து கீழே ஊற்றுனா வேலை முடிய போகுது. ஆனால் என்ன சொன்னாங்க, ஒரு கட்டளை, டம்ளரை என்ன பண்ணக்கூடாது, நகட்டக்கூடாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கான தண்ணீர் அதை நீங்கள் என்ன பண்ணணும், மாற்றி காட்டணும். எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஒன்றுமே முடியல. அப்போ ஒரே ஒரு பையன் மட்டும் வந்து என்ன பண்ணானா, அவன் வாட்டர் கேனில் நல்ல தண்ணி இருந்துச்சு, என்ன பண்ணான், ஊற்றிக்கிட்டே இருந்தான். ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும், தண்ணியெல்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் என்ன பண்ணல, நிறுத்தலை, தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஊற்றிக்கிட்டே இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது, அழுக்கான தண்ணியெல்லாம் வெளியே வந்து அங்கே என்ன இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவ கரைகள் எல்லாம் எப்படி கழுவப்படும், துணியில் அழுக்கு இருந்தால் என்ன பண்ணிடுவோம், போட்டு அடித்து துவைச்சி க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் உள்ள ஆன்மாக்குள்ளே அழுக்கு இருக்குது. இந்த உடல் ஒரு நாள் அழிந்து போகும். உடலில் இருக்கக்கூடிய அழுக்கு குளிச்சா போயிடும். ஆனால் இந்த ஆன்மாவுக்குள் இருக்கக்கூடிய அழுக்கு, நாளைக்கு இந்த ஆன்மா தான் கடவுளுடைய முன்னிலையில் போய் நிற்க போகுது. இந்த உடல் இந்த மண்ணில் அழிஞ்சு போயிடும். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா, அந்த அழியாத ஆன்மா நாளைக்கு கடவுள் முன்னிலையில் போய் நிற்க போகுது. அந்த ஆன்மாவை நம்ம என்ன பண்ணணும், கரைபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய மனித பலவீனங்களினால், பாவங்களினால் அந்த ஆன்மா கரைபட்டு இருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு கடவுளுடைய அருளை என்ன பண்ணணும், அளவு கடந்த விதத்திலே நாம் நிரப்பணும். ஆன்மாவுக்குள்ளாக நாம் நிரப்புகிற பொழுது அந்த அழுக்கு மாசு எல்லாம் கழுவப்பட்டு ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். எனவே பிரியமானவர்களே, மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன், நல்ல பாவ சங்கீதனை செய்யும். தவக்காலத்தில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, நேரம் கிடைக்கும்போது பாவ சங்கீதனம் செய்யணும். ஏன்னா அந்த பாவத்திலே வாழ்கிறது ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்காது. கடவுளுடைய அருளை பெறுவதற்கு அது ஒரு மிகப்பெரிய தடை. எனவே நாம் இன்றைய நாளிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண வேண்டும், நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்யுங்க. ஆலயத்தினுடைய தென் பக்கத்தில் அருட்தந்தை அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. போய் நல்ல பாவ சங்கீதனம் செய்து தொடர்ந்து இந்த நாளிலே உங்களுடைய ஆன்மாவை ஆண்டவருடைய அருளினாலே நிரப்ப வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாய் இந்த தூய ஆவியானவர் பாடலை பாடி நாம் இறை செய்திக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்கின்ற இந்த பாடலை பாடி இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு அவருடைய வல்லமையினாலே நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும், இறை வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தெய்வத்திடத்திலே நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி ஆவியானவருடைய அருளை என்னுமாய் பெற்று செல்வோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தமோல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தமோல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி
ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. என்னுடைய கவலை, கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நான் மறக்கும்படியாக கர்த்தரே என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றும். ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கும் விதமாக என்னுடைய கண்களுக்கு நீர் பார்வையை தாரும் என்று சொல்லி கேட்போம். நீர் எனக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளையும் இன்றைய நாளிலே நான் நினைத்து பார்க்க எனக்கு ஆற்றலை தார். தெய்வமே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே ஆற்றக்கூடிய அளப்பெரிய நன்மைகளுக்காக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாவினை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, சொல்லித்தாரும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆண்டவரே, நான் எங்கு போக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் இனி என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்வுக்குள்ளாக நான் எப்படி நுழைய வேண்டும் என்கிறவற்றை எல்லாம் இன்றைய நாளிலே எனக்கு நீர் தெளிவுபடுத்தி தாரும் என்று சொல்லி கேட்டேன். பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த புதிய வாழ்வுக்குள்ளாக நுழைவதற்கான வழியை எனக்கு காட்டும். என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்குள் நான் செல்வதற்கான வழியை எனக்கு காட்டும் ஐயா. என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டும் ஐயா. பாதை தெரியாமல் பாவ வாழ்க்கையிலே மூழ்கி கிடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பாதையை காட்டும் என்று சொல்லி பாடி ஆண்டவரிடத்தில் அந்த வல்லமையை பெற்று செல்வோம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல், உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியான தெய்வமே, என்னுடைய எதிரிகள் எனக்கு எதிராக செய்யக்கூடிய
எல்லா விதமான சூழ்ச்சியான காரியங்களிலிருந்து எனக்கு இன்றைய நாளிலே நீர் விடுதலையை தார். என்னுடைய பகைவனாக இருக்கக்கூடிய சாத்தான் எனக்கு எதிராக செய்யக்கூடிய எல்லா விதமான கட்டுக்களில் நின்றும் எனக்கு விடுதலையை தார். எனக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான நிந்தைக்குரிய காரியங்களிலிருந்தும் சாபத்துக்குரிய காரியங்களிலிருந்தும் எனக்கு இன்றைய நாளிலே விடுதலையை தாரும். என்னுடைய உடல் சோர்வுகளை எல்லாம் ஆண்டவரே நீர் இன்றைய நாளிலே மாற்றி உம்முடைய வல்லமையினாலே என்னை நிரப்பும். என் உடலில் இருக்கக்கூடிய பிணிகள், நோய்கள், நோக்காடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே நீர் மாற்றி தரும்படியாக அந்த ஆவியினாலே என்னுடைய வாழ்வை நிரப்புமையா என்று சொல்லி வாய் திறந்து பாடி அவருடைய வல்லமையை நிறைவாக பெற்று செல்வோம். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி, உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கண்களை மூடுவோம். கண்களை மூடி கரங்களை குவித்து இவ்வளவு நேரம் வல்லமையோடு கூட பாடி ஆண்டவரை துதித்திருக்கிறோம். ஆவியானவரை நம் மத்தியிலே நாம் வரவேற்று இருக்கிறோம். இதோ நாம் இறை செய்தியை கேட்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தைகளை அந்த தெய்வம் நம்மை வழி நடத்த வேண்டும். ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, என்னுடைய செவிகளை திறந்தருளும். இயேசுவே, என்னுடைய மனதை திறந்தருளும். தெய்வமே, என்னுடைய மனதிலே உம்முடைய வார்த்தைகளை தங்கச் செய்யும்படியாக ஆண்டவரே எனக்குள்ளே வல்லமையை கொடுத்தருளும். அந்த ஆவியானவர் தாமே நம்மை வழி நடத்த வேண்டும், நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும். இதுவரை எப்படி வாழ்ந்தோமோ போகட்டும். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். நம்முடைய தெய்வம் மனமிறங்கக்கூடிய தெய்வம். அவர் மனிதரின் குற்றங்களை நினைவில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? திருப்பாடல்களிலே வாசிக்கிறோம். ஆண்டவர் மனிதன் செய்யக்கூடிய குற்றங்களை, குறைகளை தன்னுடைய மனதிலே எடுத்து கொண்டாராகில் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? மனித வாழ்க்கை பதரை போன்றது. பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதரை போன்றது. எப்போது அடித்து செல்லப்படும் என்று தெரியாது. ஆனால் இருந்தபோதும் கடவுள் தன்னுடைய அளவு கடந்த இரக்கத்தை நம் மீது ஒவ்வொரு நாளும் பொழிந்து கொண்டிருக்கிறார். அந்த இரக்கத்துக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம்மை மன்னிக்கிறார் என்பதற்காக தொடர்ந்து இந்த பாவத்தில் மூழ்கி கிடக்கிறோமே, பாவ வாழ்க்கையில் மூழ்கி கிடக்கிறோமே. கடவுள் இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என் மகனே, நீ என்னிடத்துல திரும்பி வா, என்னுடைய மகளே, நீ என்னிடத்துல திரும்பி வா என்று சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தட்டி கழிக்கலாமா? பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். இன்னும் அளவு கடந்த விதத்தில் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். இந்த தவ காலத்திலே ஆசீர்வதிக்க இருக்கிறார். தடையா இருக்கக்கூடிய பாவத்தை விட்டுருவோம். கடவுளுடைய அருளை பெறுவதற்கு நமக்குள் தடையாக இருக்கக்கூடிய பாவ பலவீன காரியங்களை இன்றைய நாளிலே நம்மிடத்திலிருந்து தூக்கி தூர போட்டுருவோம். அறிக்கையிடுவோம். நல்ல மனஸ்தாவப்பட்டு தவறு செஞ்சுட்டேன் ஆண்டவரை, இன்னைக்கு எனக்கு நீர் வாய்ப்பு கொடுக்கிறீரே, அதை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி நல்ல பாவ சங்கீதனம் செய்யக்கூடிய
வல்லமையை கடவுள் நமக்கு தரட்டும். பல நாட்களாக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பாவ அழுக்குகளை இந்த நாளிலே துடைக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கட்டும். தியானித்து கொண்டே பாவ அறிக்கை செய்து ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெறுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய் திறந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். டயர்ட் ஆயிட்டீங்களா? டயர்டா இருக்கா? டயர்டா இருக்கா இல்லையா? நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, சரியா? நான் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் தூங்கிடுவீங்க. என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லணும். இறை வார்த்தையை வாசிக்க சொல்லும்போது என்ன பண்ணணும்? சத்தமாக வாசிக்கும். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆண்டவர் ஆவியில் அப்படியே மூழ்கி என்ன பண்ணிடக்கூடாது? அசந்து தூங்கிடக்கூடாது. கடவுள் கொடுத்துருக்கிற வல்லமை இன்னும் அவரை குறித்து தியானிக்கணும். இறை வார்த்தையை சத்தமாக இன்னைக்கு அறிக்கையிடணும். இருக்கிறதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தானே, வெளியூர்காரங்களாம் வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம கூச்சப்படுறதுக்கு எல்லாம் ஒன்று மைனிமாராக இருக்கும், இல்லைன்னா நாத்தனாராக இருக்கும், ஏதாவது தானே. அதனால் சத்தமாக இறை வார்த்தையை வாசித்து நம்ம இன்றைய நாளிலே தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, யோவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது இறை வசனம். யோவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது இறை வசனம். சத்தமாக வாசிங்க பார்ப்போம். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், உள்ளத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். இது போதும், இது போதும். நீங்கள் உங்கள் உடைகளை அல்ல, உள்ளத்தை கிழித்து கொண்டு உங்கள் ஆண்டவராகிய என்னிடத்திலே திரும்பி வாருங்கள் என்று ஆண்டவர் இந்த இறை வசனத்தின் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த ஒரு வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க இருக்கிறோம். ரொம்ப பெருசாக இல்லை, ஒரே ஒரு வசனம். யோவேல் 2:13. தவ காலத்தை தொடங்கும் போது சாம்பல் பூதன் அன்னைக்கு முதல் வாசகம் என்னது? இந்த பகுதி தான் வாசிச்சிருப்போம். நீங்கள் உங்கள் உடைகளை அல்ல, மாறாக உங்கள் உள்ளங்களை கிழித்து கொண்டு உங்கள் ஆண்டவராகிய என்னிடத்திலே திரும்பி வாருங்கள் என்று ஆண்டவருடைய இறை வார்த்தையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு பிடிச்சது என்னது? சொல்லுங்க பார்ப்போம். கடவுளுக்கு பிடித்தது என்னது? உங்களுக்கு பிடிச்சது என்னன்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். கடவுளுக்கு பிடித்தது என்ன? கடவுளுக்கு பிடிச்சது என்னது? சொல்லுங்க பாப்போம். கடவுளுக்கு பிடிச்சது என்னது? தெரியலையா? கடவுளுக்கு பிடிச்சது நம்ம கொடுக்குற காணிக்கையா? நம்ம காட்டக்கூடிய தூபமா? நம்ம கொண்டாடக்கூடிய திருவிழாவா? எது கடவுளுக்கு பிடிக்கும்? விவிலியத்தில் கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் கொடுக்கக்கூடிய தானிய படையல்களோ நீர்ம படையல்களோ எனக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. அமாவாசைக்கு நீங்கள் கொண்டாடுற பெருவிழாக்களோ அல்லது நீங்கள் கொண்டாடக்கூடிய திருவிழாக்களோ எனக்கு பெருசாக விருப்பம் கிடையாது. அதெல்லாம் என்னுடைய முன்னிலையில்
அருவருப்பை கொடுக்கிறது. ஆனால் கடவுளுக்கு பிரியமானது என்னது? நொறுங்குண்ட உள்ளம். நான் விரும்புவது குற்றம் உணர்ந்த நொறுங்குண்ட உள்ளத்தை நான் விரும்புகிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. பிரியமானவர்களே, கடவுளுக்கு பிரியமானது நம்முடைய உள்ளம். அதான் நம்ம சொல்றோம், உள்ளம் என்னும் கோயிலிலே வாராயோ தேவா. கடவுள் இந்த உள்ளத்துக்குள்ளதான் என்ன பண்றாரு? இருக்கிறார். இந்த உள்ளத்திலே வாசம் செய்வதைத்தான் அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், எப்பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை, குற்றங்களை நாம் உணர்ந்து கொண்டு அந்த ஆண்டவரிடத்திலே நாம் திரும்பி வருகிறோமோ, அப்பொழுது கடவுள் நம் மீது அளவு கடந்த விதத்திலே தன்னுடைய இரக்கத்தை பொழிந்து நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். எனவே கடவுள் விரும்பக்கூடியது குற்றம் உணர்ந்த நொறுங்குண்ட உள்ளத்தை கடவுள் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த தவக்காலம், இந்த தியானம் எல்லாமே எதுக்காக? நம்முடைய மன மாற்றத்திற்காக. நாம் மனம் மாறியவர்களாக கடவுளிடத்தில் திரும்பி வர வேண்டும். அதற்கான வாய்ப்பை, அழைப்பை கடவுள் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தவக்காலம் மொத்தம் எத்தனை நாள்? தவக்காலம் எத்தனை நாள்? 50 நாளா? 40, 46, எத்தனை? 40 நாட்கள். ஆனால் சண்டே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கணக்கில் எடுக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமையோட கூட்டிங்கன்னா 46 நாள் ஆயிரும். ஞாயிற்றுக்கிழமைகளை நாம் கணக்கில் எடுக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமைகள் இல்லாமல் 40 நாட்கள். விவிலியத்தில் இந்த 40 அப்படிங்கிற இந்த 40 நாட்கள் என்பது எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, தொடக்க நூல் புத்தகம் 7வது அதிகாரம் 12வது இறைவசனம், 7:12. தொடக்க நூல் 7:12 வாசிங்க. அப்படி கட 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 கடன்னு புரட்டணும். 40 இரவும் 40 இரவும் பகலும் மண்ணுலகிலே மழை பெய்தது. எதுக்காக மழை பெஞ்சது? எதற்காக மழை பெய்தது? அதுவும் 40 நாட்கள் இடைவிடாமல் இரவும் பகலும் மழை பெய்தது என்று நாம் பார்க்கிறோம். எதுக்காக கடவுள் அதை செய்கிறாரு? நோவாவிடத்திலே சொல்லுகிறார், இதோ இந்த உலகம், நான் படைத்த மனிதர்கள் பாவம் செய்து என்னுடைய விருப்பத்திற்கு மீறிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதர்களை படைத்ததன் நோக்கம் வேறு, ஆனால் இன்று பாவத்திலே மூழ்கி கிடக்கிறார்களே. எனவே நான் இந்த மனிதர்களை இந்த மண்ணுலகில் இருந்து நான் அழிக்கப் போகிறேன். என்னுடைய பார்வையில் நோவா, நீ நேர்மையாளனாக இருப்பதனால் நீயும் உன்னுடைய குடும்பம் முழுவதும் காக்கப்படும். ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நோவா நேர்மையா இருந்ததுனால என்ன நடக்கு? நோவாவும் அவனுடைய குடும்பம் முழுவதும் என்ன பண்ணப்படுது? பெரு வெள்ளத்திலிருந்து காக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய குடும்பத்தில் நேர்மையானவர்களாக, கடவுளுக்கு பிரியப்பட்ட மக்களாக வாழ்கிற பொழுது கடவுள் நம் வழியாக நம்முடைய குடும்பம் முழுவதையுமே ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். 40 நாள் என்பது தொடக்கத்திலே அழிவின் நாட்களாக இருக்கிறது. இரண்டாவதாக விடுதலை பயண புத்தகம் 24வது அதிகாரம் 18வது இறைவசனம். விடுதலை பயணம் 24:18. மோசே மேகத்தின் இடையே புகுந்து மலை மேல் ஏறி சென்றார். மோசே மலையில் 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தார். மோசே 40 பகலும் 40 இரவும் மலையிலே தங்கியிருந்தார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இந்த மலை என்பது கடவுள் இருக்கக்கூடிய இடமாக அவர்கள் பார்த்தார்கள். ஏனென்று சொன்னால் மலையினுடைய உச்சி மனிதனுடைய காலடி படாத ஒரு இடம், அது தூய்மையானதாக இருக்கும். மேலும் அது வானத்துக்கு அருகிலே இருப்பதனால் அங்கு கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். மோசே 40 இரவும் பகலும் மலைக்கு ஏறி சென்று அங்கு கடவுளுடைய பிரசன்னத்திலே இருக்கிறார், கடவுளோடு கூட இருக்கிறார். அதனுடைய பயனாக அவர் கடவுளுடைய அருளை நிறைவாக பெற்று செல்கிறார்.
அதனை தொடர்ந்து கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த 10 கட்டளைகளை வாங்கிட்டு என்ன பண்ணுவார்? கீழே இறங்கி வருவார். ஆக இந்த 40 நாட்கள் என்பது முதல் அழிவின் நாட்களாக இருந்துச்சு. அடுத்து மோசேயினுடைய காலத்திலே இந்த 40 நாட்கள் கடவுளோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அருளின் காலமாக அது மாறுவதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து எண்ணிக்கை புத்தகம் 14வது அதிகாரம் 33 முதல் 34 வரையுள்ள இறைவசனம். எண்ணிக்கை 14, 33 முதல் 34. 40 ஆண்டுகள் உங்கள் பிள்ளைகள் இப்பாலை நிலத்தில் அலைந்து திரிவர். உங்கள் பிள்ளைகள் பாலைவனத்திலே அலைந்து திரிவர். உங்கள் நம்பிக்கை துரோகத்திற்காக இப்பாலை நிலத்தில், இந்த பாலை நிலத்தில் உங்களுள் கடைசி ஆள் பிணமாக விழும் வரை அவர்கள் துன்புறுவர். பிரியமானவர்களே, இஸ்ராயேல் மக்கள் எத்தனை வருஷம் அந்த பாலைவனத்தில் அலைஞ்சு திரிஞ்சாங்க? எத்தனை வருஷம்? 40 ஆண்டுகள். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறை என்பது 40 வருஷம். புரியுதா? நம்முடைய தாத்தா, அப்பா, பிள்ளைகள் என்றபடி ஜெனரேஷன், தலைமுறை போயிட்டே இருக்குது. ஒரு தலைமுறையினுடைய காலகட்டம் என்பது 40. அந்த 40 வருஷத்துக்குள்ள அடுத்த ஜெனரேஷன் உருவாயிரும், தலைமுறை உருவாயிரும். நீங்கள் செய்த நம்பிக்கை துரோகத்தின் நிமித்தம், நீங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள போக மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய அடுத்த தலைமுறை அந்த பாலைவனத்தை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் செல்வார்கள் என்று இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார். 40 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் என்று சொல்லுகிற பொழுது எகிப்திலிருந்து வந்த அந்த இஸ்ராயேல் மக்கள் அழிந்து அவர்களுடைய பிள்ளைகள் மீட்கப்பட்டு அந்த உரிமை நாட்டுக்குள்ளே செல்கிறார்கள். ஆக 40 ஆண்டுகள் என்பது பாவத்திலிருந்து, பழைய வாழ்க்கை நிலையிலிருந்து நம்மை மாற்றி புதிய வாழ்வுக்குள்ளாக எடுத்து செல்லக்கூடியதாக விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து பங்கு தந்தை அவர்களும் ஆலயத்தினுடைய தென்புறத்திலே இருந்து பாவ அறிக்கையை கேட்பதனால் நீங்கள் தொடர்ந்து பாவ சங்கீர்த்தனம் செய்து அருளை நிறைவாக பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து எண்ணிக்கை புத்தகம் 13வது அதிகாரம் 25வது இறைவசனம். திரும்பி வந்தனர். அவர்கள் பாரான் பாலைநிலத்தில் காதேசில் இருந்த மோசேயிடமும் ஆரோனிடமும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் வந்தனர். அவர்களுக்குள்ளும் முழு மக்கள் கூட்டமைப்பும் அவர்கள் செய்து கொண்டு வந்தனர். நாட்டின் கனியையும் அவர்களுக்கு காட்டினர். ஓகே, அடுத்து இந்த 40 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்தை தாண்டி வந்துட்டாங்க. அடுத்து கானான் நாட்டுக்குள்ள போகணும். ஒரு புதிய நாடு, புதிய மக்கள், புதிய இனம். அன்னைக்கெல்லாம் அவங்க ஒரு நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஒரு புதிய மக்கள் தன்னிடத்திலே வருவதை அவர்கள் ஒரு பயமாக கருதினாங்க. ஒருவேளை இவர்கள் வலிமை வாய்ந்த மக்களாக இருந்தால் நம்மளை அடித்து ஒடுக்கிடுவாங்களே என்று சொல்லி பயந்தார்கள். கானான் நாட்டுக்குள்ளே போகலாமா, ஒருவேளை அவங்க நம்மளை அழிச்சிருவாங்களா என்று பார்ப்பதற்காக 40 நாட்கள் என்ன பண்ணாங்க? கானான் நாட்டை உளவு பார்த்தார்கள். அந்த நாடு எப்படி இருக்கு, அந்த நாட்டில் உண்மையிலே நம்ம வாழ முடியுமா, கடவுள் சொன்ன மாதிரி அங்கே எல்லா வசதிகளும் இருக்குதா அப்படின்ட்டு 40 நாட்கள் என்ன பண்ணுறாங்க? உளவு பார்க்கிறார்கள். 40 நாட்கள் என்பது காத்திருப்பின் நாட்களாக இருக்கிறது. தொடர்ந்து 1 அரசர்கள் புத்தகம் 19 8வது அதிகாரம். 1 அரசர்கள் 19 8வது இறைவசனம். 19வது அதிகாரம் 8வது இறைவசனம். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். எலியா இறைவாக்கினர் 40 இரவும் பகலும் நடந்து சென்று ஒரேபு என்கின்ற கடவுளின் மலையை அவர் சென்று அடைந்தார் என்று பார்க்கிறோம். எதுக்காக எலியா போனோம்? எலியா என்ன வேலை பண்ணாரு? எலியா மலையிலே போலி இறைவாக்கினர்களை என்ன பண்றாரு? தன்னுடைய வாளினால் வெட்டி வீழ்த்துகிறார். யாவே இறைவன் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி அந்த மக்களுக்கு உணர்த்திவிட்டு பாகாலை வழிபட்ட அந்த போலி இறைவாக்கினர்களை வெட்டி வீழ்த்தி விட்டு இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது.
இசபேல் அரசி உன் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறா. எப்படி நீ அந்த அரசியினுடைய இறை வாக்கினர்களை வெட்டி வீழ்த்தினாயோ அதுபோல அவள் உன்னை வெட்டி வீழ்த்த வந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்ன உடனே என்ன பண்றாரு? பயந்து ஓடுறாரு, ஆண்டவரை நோக்கி ஓடுறார். 40 இரவும் பகலும் ஓடி போய் ஆண்டவரை அந்த மலையிலே பார்க்கிறார். அங்கே மலையில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், உண்மையான கடவுள் நாங்கிறது உனக்கு தெரியும், பிறவியா நீ பயப்படுற, தொடர்ந்து நீ என்ன பண்ணு, என்னுடைய இறை வார்த்தையை அறிவி என்று சொல்லி எலியாவுக்கு நம்பிக்கையை உறுதியை கொடுக்கிறார். ஆக எலியாவினுடைய வாழ்க்கையில் அந்த 40 நாட்கள் என்பது அவர் உயிருக்கு பயந்து ஓடினாலும் ஆண்டவர் அவருக்கு உறுதியை கொடுத்த நாட்களாக இருக்கிறது. தொடர்ந்து மத்தேயு நற்செய்தி 4:2. மத்தேயு நற்செய்தி 4:2. 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார், அதன்பின் பசியுற்றார். ஓகே, 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தது யாரு பாலைவனத்தில்? இயேசு. யாரு? இயேசு. இயேசு. பிரியமானவர்களே, இயேசுவினுடைய வாழ்க்கையில் அதுதான் மிகப்பெரிய சோதனை காலம். அதுக்கப்புறம் அவர் எவ்வளவோ சோதனைகளை சந்தித்தார். இருந்தாலும் தன்னுடைய பணியை தொடங்குவதற்கு முன்பாக அவர் பாலைவனத்திலே கடவுளோடு இணைந்திருக்கிறார். அப்பொழுது மனிதன் என்ன சோதனைகளை அனுபவிப்பான் என்பதை அவர் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியாக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்திலே முழு மனிதனாக முழு கடவுளாக வாழ்ந்தவராக இருக்கிறார். அவர் மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சோதனைகளை சந்திப்போம், அந்த சோதனைகளை எப்படி நாம் வெல்வது என்று நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த 3 சோதனைகளை விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக சோதிக்கிற காலமாக, சோதனைகளிலிருந்து எப்படி விடுபடலாம் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய காலங்களாக அந்த 40 நாட்கள் இருந்ததை நற்செய்தி சொல்கிறது. தொடர்ந்து திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் 3வது இறைவசனம். திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் 3வது இறைவசனம். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். பிரியமானவர்களே, இயேசு இறந்து போயிட்டாரு. சீடர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு இறந்த உடனே சீடர்கள் என்ன பண்ணாங்க? எல்லாம் சிதறுண்டு ஓடுனாங்க. இயேசுவை கொன்றது போல நம்ம என்ன பண்ணிடுவாங்க, கொன்று விடுவார்களோ என்று சொல்லி பயந்து ஓடுகிறார்கள். ஒரு சிலர் எருசலேமை விட்டு வெளியே ஓடுறாங்க. ஒரு சிலர் எருசலேமில் கீழே இருந்தால் பிடிச்சிருவாங்கன்னு என்ன பண்ணுறாங்க, மேலே மாடியில் போய் அறையை தாளிட்டு கொண்டு என்ன பண்ணாங்க, முடங்கி கிடக்கிறாங்க. அப்படிப்பட்ட சீடர்களை இயேசு தேடி போகிறார். போய் அவர்களோடு 40 நாட்கள் உடனிருந்து, இதோ நான் உயிர் தெழுந்து விட்டேன் என்று சொல்லி, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை நம்பிக்கையிலே உறுதிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலே அந்த 40 நாட்களும் அவர்களை நம்பிக்கையிலே உறுதிப்படுத்திய நாட்களாக இருக்கிறது. தொடர்ந்து கலாத்தியருக்கு எழுதிய திருமடல் 1வது அதிகாரம் 17 முதல் 18 வரையுள்ள இறைவசனம். கலாத்தியருக்கு எழுதிய திருமடல் 1வது அதிகாரம் 17 முதல் 18. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஓகே, பவுல் தன்னுடைய மனமாற்றத்திற்கு பின்பாக அவர் என்ன பண்ணுறாரு, 40 நாட்கள் அவர் பாலைவனத்திலே, அரேபிய பாலைவனத்திலே ராபாவிலே என்ன பண்ணுறாரு, கடவுளோடு இணைந்திருக்கிறார். மனமாற்றத்திற்கு பின்பாக தான் யார், கடவுள் என்னை எதற்காக தடுத்தாட்கொண்டார், எனக்கு ஏன் இந்த மனமாற்றத்தை கடவுள் கொடுத்தார், தொடர்ந்து கடவுள் என்னை எப்படியாக பயன்படுத்த இருக்கிறார் என்பதை அவர் அந்த 40 நாட்களிலே உணர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். விவிலியத்தில் இந்த 40 நாட்கள் என்று 40 என்று பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த பகுதிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். தொடக்க நூலிலிருந்து கலாத்தியர் திருமடல் வழியா வர இந்த 40 என்கின்ற அந்த எண் நாட்கள் எதற்கான நாட்கள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது என்ன மாற்றத்தை கொண்டு வந்த நாட்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்த்தோம். பிரியமானவர்களே, நமக்கும்
40 நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிதானே? தவக்காலம் 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த 40 நாட்கள் எதற்கானது சிந்தித்து பார்க்கணும். இந்த 40 நாட்கள் கடவுள் எனக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார் என்பதை இன்றைய நாளிலே நாம் தியானித்து பார்க்க வேண்டும். யோவேல் 2:13 நாம் வாசித்தது போல, உங்கள் உடைகளை அல்ல உள்ளங்களை கிழித்து கொண்டு ஆண்டவரிடத்திலே திரும்பி வாருங்கள். 40 நாட்கள் நமக்கு இதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தவ காலம் ஆரம்பிச்சிருச்சு. தவ உடைகளை அணிகிறதுல ஒன்றும் கிடையாது. வெளி அடையாளங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறது கிடையாது, விரும்புறது கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் உள்ளத்து தூய்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், மாறாக உள்ளங்களை கிழித்து கொள்ளுங்கள். இந்த 40 நாட்கள் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி கொடுக்கப்பட்டிருப்பது மனமாற்றத்திற்கான காரணம். அதை உணர்றீங்களா? கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த 40 நாட்கள் நமக்கு மனமாற்றத்தின் நாட்களாக இருக்கிறது. இதை உணர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. பிரியமானவர்களே, தொடர்ந்து சிந்திக்கிற பொழுது பிரியமானவர்களே, கடவுள் ஒரு நாளும் பாவியை வெறுப்பதில்லை. கடவுள் வெறுப்பது என்னது? பாவத்தை தான் வெறுக்கிறார். கடவுள் வெறுப்பது பாவியை அல்ல, பாவத்தை வெறுக்கிறார். எனவேதான் நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், நான் வந்திருப்பது யாரை தேடி? பாவிகளை தேடி மீட்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளை தேடி மீட்பதற்காகவும் இழந்து போனதை மீட்பதற்காகவுமே நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையை பாவத்திலே மூழ்கிய ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் பரிசுத்தத்தினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வாக மாற்றுவதற்கு இன்றைய நாள் நமக்கு அழைக்கிறது. அதை உணர்ந்து நல்ல பாவ சங்கீதனம் செய்யணும். நல்ல பாவ சங்கீதனம் செய்து நம்முடைய ஆன்மாவை நாம் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பன்னிக்குட்டிக்கும் செம்மறி ஆட்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. சேத்தை கண்டா பன்னிக்குட்டி என்ன பண்ணும்? சேத்தை கண்டா பன்னிக்குட்டி என்ன பண்ணும்? போய் ஜம்முன்னு உட்காந்துக்கும். நல்லா கூலாக இருக்கும். நல்லா குட்டியை போட்டுக்கிட்டு நல்லா எங்கன்ட்டு என்ன பண்ணும்? அந்த பன்னிக்குள்ளே அந்த சேத்துக்குள்ளே என்ன பண்ணும்? சாக்கடைக்குள்ளே அது பாட்டில். ஏன்னா அது சுகம் கண்டுடுச்சு இல்லையா? அது சுகம் கண்டுடுச்சு. அதனால் அந்த சேத்துக்குள்ளே சகதிக்குள்ளே அந்த அழுக்கு கிருமி அதெல்லாம் தெரியாது. எனக்கு சுகமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்? இதுக்குள்ளே கிடக்கிறேன். ஆனால் ஒரு செம்மறி ஆடு காலில் சேறு பட்டுட்டுனா என்ன பண்ணும்? போட்டு அங்கே இங்கேன்னு ஆட்டிக்கிட்டு சேத்துல கால் பட்டாலே என்ன பண்ணிடும்? துள்ளி ஓடிடும். பார்த்துருக்கீங்க தானே? செம்மறி ஆடு என்ன பண்ணும்? தன்னுடைய காலிலே சேறு பட்டுடுச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த இடத்துலேருந்து துள்ளி ஓடிடும். அப்படி தான் இருக்கணும். கடவுளுடைய கரத்தில் நம்மெல்லாம் எப்படி இருக்கணும்? செம்மறி ஆடு மாதிரி இருக்கணும். பாவத்தில் என்ன பண்ணக்கூடாது? பன்னிக்குட்டி மாதிரி நல்லா சுகம் கண்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கக்கூடாது. பாவத்திலே நம்முடைய வாழ்க்கை மூழ்கி விடாது, பரிசுத்தத்திலே நம்முடைய வாழ்க்கை நிலைத்திருக்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே நம்முடைய பாவங்களை கொஞ்சம் உணர்ந்து பார்ப்போம். மனமாற்றத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்ல, நம்முடைய பாவங்களை உணர்ந்து பார்த்து இந்த பாடலை பாடி நல்ல ஒரு மன வருத்தத்தோடு கூட ஆண்டவருடைய அருளை வேண்டி இந்த நேரத்திலே இந்த பாடலை நாம் பாடுவோம். அப்பா, நான் தவறு செய்தேன் என்கின்ற இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்போம். ஒரு நல்ல மனமாற்றம் நமக்குள் வர வேண்டுமாய் இந்த நேரத்திலே ஜெபிப்போம். நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன். நான்
கெட்டளைந்து ஓடி வந்தேன். என்னை கண் மாறும் முந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டளைந்து ஓடி வந்தேன். என்னை கண் மாறும் முந்தன் பிள்ளை நான். ஆண்டவரே, படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் உம்முடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு இருக்கிறது. காட்டு புறாவுக்கு உம்முடைய ஆலயத்திலே இடமுண்டு. வானத்து பறவைகளுக்கு உம்மிடத்திலே தஞ்சம் உண்டு. வயல்வெளி மலர்களுக்கு நீர் எவ்வளவோ அணி செய்கிறீர். எனக்கும் நீர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையை எவ்வளவோ நீர் உயர்த்தி இருக்கிறீர். அதையெல்லாம் உணராமல் இந்த பாவத்தை செய்து பாவ வாழ்க்கையிலே நான் மூழ்கி உம்மை விட்டு பிரிந்து சென்றேனே, அதை நினைத்து பார்க்கிறேன். நான் ஆண்டவரே, என்னை மன்னியும். இந்த நாளிலே ஒரு நல்ல பாவ அறிக்கையின் வழியாக என்னை மீண்டும் உம்முடைய பிள்ளையாக நீர் மாற்ற இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். என்னுடைய பாவங்களை நான் உணரச் செய்யும் நல்ல மன வருத்தத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கூட எண்ணியவர்களாக பாடி வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உன்னன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து நொந்தேன். பாடி வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து வந்தேன். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டளைந்து ஓடி வந்தேன். என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். சுமைகளில் சோர்ந்திருப்போரேன், எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நானோ கனிவும் மன தாழ்மையும் உடைய தெய்வம். மன்னிப்பதிலே வல்லவர் நம் ஆண்டவர், மனமிறங்கக்கூடிய தெய்வம். எதற்காக இந்த பாவ சுமைகளை நம்முடைய முதுகிலே நாம் தூக்கி சுமக்க வேண்டும்? அவருடைய பாதத்தில் இன்றைய நாளிலே இறக்கி வைப்போம். தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். தடையா இருக்கக்கூடிய பாவ குறைகளை எல்லாம் அவருடைய பாதத்தில் இன்று ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நல்ல மன வருத்தத்தோடு கூட தெய்வம் நம்மை அழைக்கிறார். இரு கரம் விரித்தவராக இந்த சிலுவையிலே தொங்குகிறாரே, அது நம்மை கைவிடுவதற்காக அல்ல. அது அவருடைய கைவிடப்பட்ட நிலையை நமக்கு உணர்த்தவில்லை. மாறாக தன்னை நோக்கி மனம் திரும்பி வரக்கூடியவர்களை அணைப்பதற்காக, வாரி அணைப்பதற்காக அந்த தெய்வம் இரு கரங்களை விரித்தவராக இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் மாறுமின்றி அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா. சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாருமின்றி அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா. அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டடைந்து ஓடி வந்தேன். என்னை கண் மாறும் உந்தன் பிள்ளை நான். என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. பிரியமானவர்களே, 2 கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமடலில 6வது அதிகாரம் 2வது இறைவசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது இறைவசனம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஓகே, இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இந்த தவக்காலம், இந்த 40 நாட்கள் நமக்கு மீட்பின் நாள். இதை விசுவசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இது நமக்கு மீட்பின் காலம். நம்ம எப்போ மீட்கப்படுவோம்? நல்ல பாவ அறிக்கை செய்கிற பொழுது, பாவங்களை விட்டு விட்டு அந்த கடவுளிடத்தில் திரும்பி வருகிற நாள் நமக்கு மீட்பின் நாளாக இருக்கிறது. இன்று மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்வோம். ஆண்டவருடைய அருளில் நம்மையே நிரப்புவோம். நம்முடைய கண்கள் மீட்பை கண்டுகொள்ளட்டும். பல நேரங்களில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எண்ணம் என்ன தெரியுமா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் இதுக்கு போய் சாமியார்கிட்ட போய் பாவ சங்கீதனம் பண்ணணும்? நான் என்ன அவ்வளோ பெரிய பாவியா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். முக்கியமாக நம்ம வாலிப பயிலோட்ட போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாவ சங்கீதனம் பண்ணியால சாமி நான் சொல்கிற அளவுக்கு என்ன பாவத்தை செஞ்சுட்டேன்? வீட்டில் நம்மகிட்ட கேட்டாலும் அதுதான் சொல்லுவோம். அப்படி நான் பெரிய பாவம்லாம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு நான் சொல்லுவோம் இல்லையா? முதல்ல நமக்கு பாவம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு வேணும். பிரியமானவர்களே, 2 விஷயத்தில் திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பாவம்னா என்ன? செய்யக்கூடாததை செய்வது பாவம். செய்யக்கூடாததை செய்வது பாவம். 2வது, செய்ய வேண்டியதை செய்யாதது பாவம். செய்ய வேண்டியதை செய்யாதது பாவம். விவிலியம் நமக்கு சொல்கிறது, என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய நியமங்களையும் நீ மீறுகிற பொழுது நீ பாவம் செய்கிறாய். 10 கட்டளை இருக்குல்ல, கடவுள் பெருசாக நமக்கு கொடுக்கல, 10 தான் கொடுத்துருக்கிறார். அதையும் இயேசு என்ன பண்ணுறாரு? 2ஆ சுருக்கி கொடுத்துருவார். பிரியமானவர்களை, 10 கட்டளைகளை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர உனக்கு வேறேறு சர்வேஸ்வரன் இல்லாமல் போவதாக. நம்ம நம்புகிற தெய்வம் ஒருவர் தான். 3 ஆட்களாக இருந்து அவர் ஒரு கடவுளாக இருக்கிறார். பல நேரங்களில் அந்த தெய்வத்தின் மீது நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கலாம், ஒரு குறை இருக்கலாம். யார்ட்டையா இப்போ கேட்டோன்னு என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஒரு செய்வனை வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுலேயும் சொல்கிறது தான், வேற யாரையும் சொல்ல மாட்டான். ஒன்று உன் அண்ணங்காரம் வச்சா, இல்லைனா உன் தங்கச்சிக்காரி வச்சா. ஒன்று உன் மாமியார் வீட்டில் வச்சா மாமியார் வச்சுருக்கோம், இல்லைனா உன் பொண்டாட்டியோட அண்ணங்காரம் வச்சுருப்பான். குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உருவாக்குறதே இந்த மாதிரி ஆட்கள் தான். செய்வினை வச்சான்னு சொல்கிறான்ல. அப்படி செய்வினை இருக்குன்னா இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம்? நமக்கு பிடிக்காத நாட்டுக்கு போய் என்ன பண்ணிட்டு வந்துடலாம்? செய்வினை வச்சுட்டு வந்துடலாம்ல. இன்னைக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. எதுக்கு அவ்வளவு செலவழிக்கணும்? அணு ஆயுதங்களை வாங்கிக்கிட்டு, பீரங்கிகளை வாங்கிக்கிட்டு, குண்டுகளை வாங்கிக்கிட்டு ஒரு செய்வினையை செஞ்சு ஒரு நாட்டில் கொண்டு வச்சுட்டா என்ன ஆயிரும்? நாடு அழிஞ்சு போயிடும் இல்லையா? நம்பிக்கிட்டு இருக்கோம். பிரியமானவர்களை, உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த கோயிலுக்கு போ, அந்த சாமிகிட்ட போய் என்ன பண்ணணும்? 25,000 ரூபா செலவழித்து ஒரு தாயத்தை கட்டிட்டு வருவோம். கட்டிட்டு வந்தோன்னே என்ன நடந்துடும்? செய்வனை நம்ம விட்டு போயிடும். அதுக்கப்புறம் அப்படியே அம்பானி அதானி மாதிரி ஆயிரும் இல்லையா? பிரியமானவர்களை, சிந்தித்து பார்க்கணும். உண்மையான கடவுளை விட்டு பிற தெய்வங்களை, மந்திர தந்திரங்களை எண்ணி நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்குமே ஆனால் அது மிகப்பெரிய பாவம். அதை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு பெற்று திரும்பி வர வேண்டும். சர்வேசனுடைய திரு பெயரை வீணாக சொல்லாதிருப்பார். எல்லா அநியாயம் அக்கிரமம் பண்ணுவோம், எல்லாம் பேசுவோம், அவ்வளோ நேரம் கெடுத்து பேசுவோம், கெட்ட வார்த்தை பேசுவோம், எல்லாம் பேசுவோம். பேசிட்டு ஆண்டவரே சோஸ்திரம், அல்லேலூயா, இயேசு வாழ்க என்று சொல்லுவோம். இல்லைன்னா செய்கிறதெல்லாம் அநியாயம் பண்ணிட்டு பழியை தூக்கி எங்கே போடுவோம்? ஆண்டவர் கடவுள் சத்தியமனா சொல்லவே இல்லை.
நல்லா புரணி பேசியிருப்போம், கெடுத்து பேசியிருப்போம். பேசிட்டு கடவுள் சத்தியமாக நான் என்ன பண்ணலை பேசுறேன், நீ பண்ண தப்புக்கு எதுக்கு அவரை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். பொய் சத்தியங்கள், தேவையில்லாமல் கடவுள் பேரை பயன்படுத்திய தருணங்கள் பாவத்துக்குரிய நாட்கள். சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த நாட்களை என்ன பண்ணணும், பரிசுத்தமாய் அனுசரிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு கூட வர முடியாமல் நிறைய வேலைகள் நமக்கு இருக்குது. முக்கியமான கடன் நாட்கள் கொண்டாடப்பட முடியாமல் என்ன பண்ணுறோம், நிறைய வேலை பார்க்குறோம். பிரியமானவர்களை, அந்த வேலையை செய்யக்கூடிய ஆற்றலை வல்லமையை கொடுக்கிறதே யாரு, அந்த கடவுள். நினைச்சா ஒரு செகண்ட் ஆகாது. ஆனால் பல நேரங்களிலே கடவுளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. எனவே பாவத்திற்குரிய காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமே, ஆனால் இந்த நாளில் என்ன பண்ணணும், கடவுளிடத்தில் அறிக்கையிட்டு பாவங்களை உணர்ந்து நாம் என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் செய்யக்கூடாது என்று திருச்சபை நமக்கு சொல்லக்கூடியதை பல நேரங்கள் என்ன பண்ணிடுறோம், செஞ்சிடறோம் இல்லையா. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஆனால் நம்ம வாயை திறந்தாலே என்ன தான் வருது, உண்மை மட்டும்தானே வருது இல்லையா. நீங்களே சிரிக்கிய, நம்ம வாயை திறந்தா உண்மை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. உணர்ந்து பார்க்கணும், எத்தனை நேரம் பொய் சொல்லியிருப்போம், பிரமாணிக்கமாக இல்லாமல் பொய் சொல்லியிருப்போம். நினைத்து பார்ப்போம், மனம் வருந்துவோம். களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய தாரத்தை விரும்பாதிருப்பாயாக, பிறருடைய உடைமையை விரும்பாதிருப்பாயாக, மோகபாவம் செய்யாதிருப்பாயாக. இதையெல்லாம் செய்யாத அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கிறார். ஆனால் பல நேரங்களிலே நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், செய்திருக்கிறோம். இது பாவம். பிரமாணிக்கமாய் இல்லாமல் இருந்திருந்தால், தயவு செய்து பிரியமானவர்களே, பிரமாணிக்கமாய் இல்லாதிருந்தால் அது மிகப்பெரிய பாவம். அதையெல்லாம் உணர்ந்து பார்ப்போம் கடவுளிடத்தில். இன்னைக்கு ஆண்டவரே, இந்த குற்றம் குறைகளிலிருந்து எனக்கு நீங்கள் விடுதலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பாவ அறிக்கையை செய்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, இப்போது ஒரு 1/4 மணி நேரம் பிரேக்கு. கோவிலினுடைய தென்புறத்தில் தேநீர் வைக்கப்பட்டிருக்கிறது. அருள் கூர்ந்து இந்த தேநீரை அருந்திவிட்டு மீண்டுமாக இந்த ஆலயத்துக்கு வந்து சிறப்பாக இந்த குணமளிக்கும் இந்த நற்செய்தி நற்கருணை ஆசீர்வாதத்தையும் அதன் பின்பு தொடர்ந்து நடக்கக்கூடிய திருப்பலியிலும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து பாவ சைத்தனம் கேட்டுக்கொண்டே இருக்கப்படும். அருள் கூர்ந்து இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அருள் கூர்ந்து இப்போது தேநீர் பிரேக்காக நாம் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.